Praise the Lord. வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். 5ஆம் வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆம், தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒளி உள்ள இடத்திலே இருளுக்கு இடமில்லை. இயேசு ஒருவரிடத்திலே வாழ்கிற பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்கள் யாராக இருப்பினும் அவருடைய வாழ்க்கையிலே இருள் என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவே அவருடைய வாழ்க்கையிலே ஒளியாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இருளாய் இருந்ததல்லவா? இருளிலிருந்து பெரிய வெளிச்சத்தை கண்டீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட இருளின் ஆதிக்கங்களை நீக்கிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பொழுது வாழ்வே வெளிச்சமாக மாறுகிறது. பாவ வாழ்க்கை அவன் வாழ்க்கையை விட்டு முற்றிலும் ஒளிந்து போகிறது. அவன் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒரு சுடராக இருக்கிறான். அவனுடைய வெளிச்சத்திலே அநேக பாவிகள் அவரை அறிந்து கொள்கிறார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு கடந்து வருகிறார்கள். இந்த இயேசு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி எவரிடத்தில் வீசுகிறதோ அவர்களுடைய இருள் முற்றிலுமாய் அது மறைந்து போகிறது. ஆம் தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து என்னும் இரட்சகரை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே அவருடைய அன்பின் வெளிச்சம் இன்றளவும் அது எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறதினால் அநேகரை அந்த வெளிச்சத்தினத்திற்கு கடந்து வரும்படிக்கு தேவ உதவி என்னை நெருக்கி ஏவுகிறது. தேவன் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த கிறிஸ்து இயேசு இரட்சகரை உங்கள் வாழ்க்கையிலே ஒளியாய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாத்திரம் பிரகாசிக்காது, உங்களை சார்ந்திருக்கிற அநேகரை அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு கடந்து வர செய்யும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்கிற இந்த வார்த்தையை இந்த நாளிலே நீர் உணர்த்தியதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை இருளாய் இருந்ததையா, எங்கள் வாழ்க்கை பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நிறைந்திருந்தது. உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பதை போல ஆண்டவரே, அந்த பிரகாசம் அந்த வெளிச்சம் எங்கள் உள்ளத்தில் வந்தது நிமித்தம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும்படிக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டியதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மனிதர்கள் தங்கள் ஜீவிதத்தை இருளுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இருளிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களை ஆண்டவரே தொடட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும், அவர்கள் மாறுவார்களாக. கிறிஸ்து இயேசுடைய அன்பு இன்னதென்று ஆண்டவரே அவர்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஒளி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடினாலே இந்த வெளிச்சமானது அநேகரை நீதிக்கு உட்படுத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.